தமிழ்நாட்டிலே பாஜக போனியாகாது என்பதை முழுதாக புரிந்து கொண்டவர் அண்ணாமலை. அண்ணாமலையினுடைய அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு தூத்துக்குடி செல்வம்னு ஒரு ஆள் பாஜக காரணம் தலைவராக போட்டுருக்காங்க மாநிலத்தில். இப்போ அல்ற சில்லறையாக ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு உன்னோட ரசிகர் மன்ற மாதிரி அது மாதிரி அவருடைய பேச்சு போதையில் ஊர்னவங்களை கொஞ்சம் பேரை கொண்டு போய், அதாவது ஜி.கே. வாசனே பொலிட்டிக்கல் புரோக்கர் ஆகிட்டாரு, தமிழறிவி மணியே ஏற்கனவே புரோக்கர். அவர் வேலைக்கு வந்து ஜி.கே. வாசனே வந்துட்டார். அப்புறம் அவர் கட்சியில் கொண்டு போய் என் கட்சியை நான் இணைக்கிறேன்னா உன் கட்சியில் தொண்டரே கிடையாது. அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கி தாவேக்கால வந்து இணைவாருலாம் பார்க்கப்படுது. அதெல்லாம் உண்மையா? நேரடியாக பாஜகவோட இணைவது அப்படிங்கிறது விஜய்க்கு சாத்தியம் இல்லை. அண்ணாமலைக்கு கோவிலுக்கு போவது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அப்படி பக்தி பிரச்சனை இல்லை, சங்கியா இருக்கிறதா பிரச்சனை. பக்தர்கள் வேறு, சங்கிகள் வேறு. அண்ணாமலை வந்து 36 சீட்டு ஜெயிச்சிருவேன் நாடாளுமன்ற தேர்தல்னு சவால் விட்டாரு. அவர் கருத்து கணிப்புலாம் அவருக்கு ஆதரவாக இருக்குன்னு சொன்னாங்க. அவர் சாட்டையால் அடித்து பார்த்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக முடியல. நாய் மனுஷனை கிடைச்சா செய்தி கிடையாது, மனுஷன் நாயை கிடைச்சா செய்தி. அதனால நாய் தான் வந்து அடுத்து வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு வரப்போகுது நான் நம்பலை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளருமான திரு ராஜகம்பரன் எழுதுகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். திரு அண்ணாமலை அவர்களும் இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா சார்? அதாவது பாஜக வந்து போனி ஆகாது, அந்த மோடியை காமிச்சு பாஜகவுடைய சித்தாந்தத்தை காமிச்சலாம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது என்பதற்காக இந்தியா முழுக்க செல்லுபடியாகுது, தமிழ்நாட்டில் ஏன் சார் செல்லுபடியாக மாட்டேங்குது? அதாங்க, இந்தியா முழுக்க இருப்பவர்களில் மூடர்கள் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் உரமாக இருக்கான். அவன் சமத்துவத்தை விரும்புகிறான், சமூக நீதியை விரும்புகிறான். இந்த மண்ணிலே வந்து பகுத்தறிவு பிரச்சாரங்களை, மொழி உணர்ச்சியை ஊட்டி நம்முடைய தலைவர்கள் வந்து அரசியல் விழிப்புணர்வை சாமானியர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் பாமரர்களுக்கும் ஊட்டியிருக்கான். கோடிக்கணக்கான பேர் கோயிலுக்கு போகிறாங்களே சார். இன்னைக்கே திருவண்ணாமலைக்கு கோவிலுக்கு போவது ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. அப்படிங்களா? என் கைகால் சௌக்கியமாக இருக்கணும், என் புள்ள பொண்டாட்டிலாம் நல்லா இருக்கணும், நான் நல்ல வேலைக்கு போகணும், அதுக்கு வந்து ஒரு சாமி வந்து என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க தப்பு இல்லையா? அதே ஆன்மீக அரசியல் தானே சார் பிஜேபியும் பேசுகிறதா? அது கிடையாது. இந்து மக்களுக்கான அரசியல் அது கிடையாது. அவன் சாமியை வைத்து கொண்டு அவன் வேற ஒரு சூழ்ச்சி செய்கிறான். சாமியை வைத்து கொண்டு பக்தி வளர்த்தா பரவாயில்ல, பக்திக்கு எதிராக யாருமே இல்லை. சரி, பெரியாரே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாங்கிற கருத்துக்காக வேண்டி அவரே பாடுபட்டிருக்காரு. கோவிலுக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு அவரே சொல்லியிருக்காரு. பக்தி பிரச்சனை இல்லை, சங்கியாக இருக்கிறதா பிரச்சனை. பக்தர்கள் வேறு, சங்கிகள் வேறு. இப்போ ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு டெல்லியில் சரி பார்க்கிங்க்கு வந்து இடம் பத்தலைங்கிறதுக்காக ஒரு பாரம்பரியமான 1400 வருஷம் பாரம்பரியம் கொண்டு இருக்கிற கோவிலை உடைச்சிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ்காரன் வந்து மசூதியை தான் உடைப்பான்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கான். கோயிலை உடைச்சிட்டான், பார்க்கிங்காக உடைக்கிறான். அவனுக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. உண்மையான நாத்தியர்கள் திராவிடர் கழகத்தில் இல்லை, பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்க தான் உண்மையான நாத்தியர்கள். ஏன்னா கடவுளே ஏமாத்துறான்ல, இல்லைன்னு தெரிஞ்சுட்டு. நீங்கள் கடவுளை வந்து திகாக்காரனாக இருக்கிறவன் வந்து கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டையை போட்டு சம்பாதிக்கிறான்ல. கற்ப கரகத்துக்குள்ளே வச்சு பொம்பளை பிள்ளைய ஜோலி பார்த்துட்டு ஒருத்தன் வந்து காஞ்சி தேவநாதன் ஒருத்தன் ஜோலி பார்க்குறான்னா அவனுக்கு என்ன கடவுள் நம்பிக்கை இருக்கு? கடவுளை காமிச்சா சீட்டிங் பண்ணலாங்கிறத சாமியாருக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த நாட்டில் பிடிபட்டவன்லாம் போலி சாமியார், பிடிபடாதவன்லாம் சாமியார்னா அப்போ கடவுள் நம்பிக்கையை மிஸ்யூஸ் பண்ணுறவன் தானே பாஜகவில் இருக்கேன், ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன். திருப்பரங்குன்றத்தில் போய் வேணும்னே தர்காவுக்கு பக்கத்தில் தீபம் ஏற்றணும்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டு வர்றாங்க, வேண்டப்பட்ட ஆளை வச்சு, நீதிபதிகளை வச்சு. அங்கே வச்சு மூலமாக ஆட்களை வச்சு கோஷம் போடலாங்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பள்ளியாச தெருவில் வச்சு ஓட்டலாங்கிறாங்க. எதுக்கு? வம்புழுக்கிறதுக்கு தானே செய்யறேன். அவன் உண்மையான பக்தர்கள் வந்து இன்னொருத்தனுக்கு உதவி தானே செய்வேன். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அந்த வாலாஜா பள்ளிவாசல்ல 30 நாள் நோன்பு திறக்கிறதுக்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் வந்து பழச்சாறு வழங்குறான், பேரிச்சம்பழம் வழங்குறான், நோம்பு கஞ்சி வழங்குறான். பக்தர்கள் என்ன செய்வான்னா சக மனிதர்கள் துன்பத்தை நீக்குவான். அன்னதானம் கொடுப்பேன், தம்பி சாப்பிட்டியா, வா தம்பி சாப்பிடுன்னு சொல்லுவான். அவன் பக்தரு. ஆனா பகை வளர்க்கிறவன் சங்கி, பாஜக காரன் பூரா சங்கி. சரி, இப்போ அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்காரு இதெல்லாம் புரிஞ்சு? அதனால அண்ணாமலை பார்த்தாரு, சங்கிகளை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது, வேறு பாதையை தேர்வு செய்யணும்னு நினைக்கிறாரு. தமிழ்நாட்டிலே பாஜக போனியாகாது என்பதை முழுதாக புரிந்து கொண்டவர் அண்ணாமலை. அதனால ஒரு தனி பாதையை தேர்வு செய்யலாம்னு நினைக்கிறார். இல்லை உள்ளபடியா அந்த மாதிரி எண்ணம் அண்ணாமலைக்கு இருக்கா? இல்லை எல்லாரும் ஊடகங்கள்ல இல்லாமலா? அண்ணாமலை வந்து அன்பு கரங்கள் அப்படின்னு அண்ணாமலையினுடைய அன்பு கூட்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு
தூத்துக்குடி செல்வம்னு ஒரு ஆள் பாஜகக்காரன் தலைவராக போட்டிருக்காங்க, மாநில தலைவராக. சரி. அதெல்லாம் வந்து என்ன யார் ஒன்று செட்டிங் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரி, இல்லை என்ன அது எப்படி கட்சியாக மாறணுன்றோம் சார்? நம்ம ரொம்ப சார் எல்லாரும். அதாவது எப்படின்னா பாஜக வந்து என்ன செய்யும்னா ஒரு வழி பாதையில் அவங்க போக மாட்டாங்க. நேரடியாக போனால் ஜெயிக்க மாட்டோம். சரி. பல முகமூடி அணிவாங்க. அதனால ஒரு மாற்றுப்பாதை அண்ணாமலை மூலமாக கூட அவர்கள் முயற்சி செய்வார்கள். பிஜேபி விரும்புறாங்களா? காங்கிரஸ்ல இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வருதுல, ஆமா, தேவைப்படும் போது சேர்த்துக்கிறாங்கல்ல. ஆனா தேசிய நீரோட்டம் தான், அவங்க ஒன்றும் மாற்று இல்லை. அதெல்லாம் கிடையாது. ஜி.கே. வாசன் பாஜகவுக்கு பாதம் தாங்கி கொண்டு வந்து ஒரு அங்கே போய் சங்கிகளை விட அதிகமான சேவை செய்யக்கூடிய இடத்துல மூப்பனாருக்கு மகனாக பிறந்து எந்த வெக்கம் மானம் ரோசம் எதுவுமே இல்லாமல் கப்பல் துறை அமைச்சராக இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எல்லா அதிகாரத்தையும் காங்கிரஸ்ல இருந்து சுவைத்துட்டு பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குற வேலையை ஜி.கே. வாசன் செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் என்ன அரசியல் நாணயமா இருக்கு, நேர்மையா இருக்கு. தமிழறி மணியன் வரை இணைஞ்சிருக்காரு சார். தமிழறிவி மணியன்லாம் வந்து அரசியல்ல எப்பவுமே இல்லை. நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு அவர் சொல்றதன் மூலமாக அவர் அரசியல்ல இன்னும் இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருப்பதற்கான சாட்சியமாக அவர் அந்த அறிக்கையை விடுவார். அவருக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது ஜி.கே. வாசனே பொலிட்டிக்கல் புரோக்கர் ஆயிட்டாரு, தமிழறிவி மணியே ஏற்கனவே புரோக்கர். அவர் வேலைக்கு வந்து ஜி.கே. வாசனே வந்துட்டாரு. அப்புறம் அவர் கட்சியில் கொண்டு போய் என் கட்சியை நான் இணைக்கிறேன்னா உன் கட்சியில் தொண்டரே கிடையாது, மொத்தமே 100 பேர் தான். அதை வச்சுக்கிட்டு நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு சீட்டு கேட்குறாப்புல, பேரம் பேசுகிறாப்புல. ரஜினிகாந்த் வீட்டு வாசலில் போய் நின்றார் தமிழறி மணியை. காந்திய மக்கள் இயக்கத்தை வளர்க்குற முறை. ரஜினிகாந்த் அடிக்கிற சரக்கு பிராண்டோட பேர் தெரியுமா தமிழறி மணியனுக்கு? அது காந்திக்கு ஏற்புடையதா? காந்தி வந்து சாராயம் குடிக்கிறத ஏற்றுக்கொண்டவரா? அவர் வீட்டு வாசலில் வெக்கம் இல்லாமல் நின்றார்ல. பாஜகவிற்கு வேலை செய்வதற்கு தமிழறி மணியன் தேவைப்படுகிறார். அது கட்சியை கொண்டு போய் சேர்க்குறேன். நீ உன்ட்ட கட்சி இருந்தால் தானே சேர்ப்ப. சும்மா அல்ற சில்லறையா ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு உன்னோட ரசிகர் பண்ணுற மாதிரி அது அவருடைய மேடை பேச்சை வந்து இயக்கக்கூடிய சில பேர். எல்லாத்துக்குமே என்ன செய்வேன்னா, இப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். சில பேர் பரதநாட்டியம் பார்க்குறவன் பரதநாட்டியம் தான் பார்ப்பான், கர்நாடிக் மியூசிக் கேட்குறவன் சினிமா பாட்டை வந்து நம்ம விரும்ப மாட்டான். ஒருத்தனுக்கு ஒரு போதை இருக்குது. அது மாதிரி அவருடைய பேச்சு போதையில் ஊர்னவங்களை கொஞ்சம் பேரை கொண்டு போய் ஜி.கே. வாசன்ட்ட சேர்க்க போகிறேன் டிசம்பர் 20ஆம் தேதி அப்படிங்கிறாரு. அதனால் தமிழறி மணியை ஏற்கனவே செல்லாத பழைய 500 ரூபா நோட்டு அதை போய் சேர்த்தானே சேர்க்கலை. நான் இப்போ அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கி தாவேக்கால வந்து இணைவாருலாம் பார்க்கப்படுது. அதெல்லாம் உண்மையா சார்? இல்லை, விஜய்க்கு வந்து ஒரு ஆள் அனுப்ப போகிறாங்க பாஜகவில் வந்து. அப்போ இது நேரடியாக பாஜகவோட இணைவது அப்படிங்கிறது விஜய்க்கு சாத்தியம் இல்லைல்ல. சரி, கூட்டணி வழியாக. சரி. அதனால் அண்ணாமலை மாதிரி வந்து மாற்று அரசியல் சக்திகளை வந்து நாங்கள் உருவாக்க போகிறோம் என்று ஒரு வேடத்தில் வந்து மாறு வேடத்தில் வந்து போடுவாங்க. இந்த ஐவர் கூட்டணி மாதிரி 2010 ஏதாவது ஒன்று உருவாக்குவாங்க. டிடிவி தினகரன் மாதிரி யாராவது, ஓபிஎஸ், அண்ணாமலை மாதிரி ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. பல முயற்சிகள் பண்ணி பார்க்குறாங்க. இல்லை, முயற்சி என்னவாக இருக்கும் சார்? தேர்தலுக்கு 4 மாதம் இல்லையா இருக்கு? தேர்தல் அரசியலில் அவங்க ஒன்றும் வெல்ல முடியாது. ஆனாலும் முயற்சியை நிறுத்த முடியாதுல்ல. நம்ம பாஸ் ஆக மாட்டோம் தெரிஞ்சாலும் பரிச்சு எழுதுறான்ல சில பேர். பாஜக அப்படி தான். தமிழ்நாட்டில் மறுபடியும் அட்டம்ப்ட் தான், அரியர் தான், இதுதான் ட்ரை பண்ணுவாங்க. இருந்தாலும் திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் சீரியஸாக கவனிக்கணும் இல்லையா? அப்படி நம்ம கடந்து போக முடியாதுல்ல. அண்ணாமலை வந்து நான் 36 சீட்டு ஜெயிச்சிருவேன் நாடாளுமன்ற தேர்தல்னு சவால் விட்டார். அவர் கருத்து கணிப்புலாம் அவருக்கு ஆதரவாக இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களே செட்டிங் பண்ணி எடுத்து போட்டாங்க. அவரால் நாடாளுமன்ற உறுப்பினரே ஆக முடியல. சரி, சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. சாட்டையால் அடித்து பார்த்தாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியல. மண்ணில் எண்ணத்தை தான் எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. ஒரு மண்ணு ஒட்ட மாட்டேங்குது. தமிழ் மண் வந்து ஒட்ட மாட்டேங்குது. பாஜக காரனுக்கு தமிழ்நாடு ஒட்டாத ஒன்று தான். அதனால அவரால் அரசியல் செய்ய முடியல. அதற்கான மாற்றுப்பாதையை தேடி கொண்டிருக்கிறார். ஆனால் எதுவாக இருந்தாலும் பிஜேபியை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாற்றியது, இளைஞர்களை பின்னாடி கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கு பெரும் பங்கு இருக்குல்ல சார்? பேசுறதுங்கிறதுங்க எல்லாம். அதை இப்போ நீங்கள் திருவிழாக்கு போறிய, எல்லாரும் ஒழுக்கமாக போயிட்டு திரும்பி வந்துடுறிய. ஒருத்தன் பாக்கெட்டை அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் செயின் எடுத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அது இன்னைக்கு பேசு பொருள் தான். அதுக்காக செயின் எடுத்தவன் வந்து முக்கியமான ஆளுன்னு சொல்லிட்டே தெரியுங்களா? பேசு பொருள் தாங்க எல்லாமே. திடீர்னு அண்ணா பல்கலைக்கழகத்து காம்பவுண்டுக்குள்ள ஒருத்தன் குதிச்சுட்டான், அவன் கூட பேசு பொருள் தான். அதுக்காக அவன் நாட்டுக்கு தலைவர் ஆயிடுவானா? ஆனால் அந்த பொருளை ரொம்ப அந்த சம்பவத்தையே ஊடகத்தில் பெரிய பேசு பொருளாக மாற்றின அண்ணாமலை. அதாவதுங்க, நாய் மனுஷனை கிடைச்சா செய்தி கிடையாது, மனுஷன் நாயை கிடைச்சா செய்தி. அதனால நாய் தான் வந்து அடுத்து வந்து ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வரப்போகுதுன்னு நான் நம்பலை. அரசியலில் எப்போவுமே பேசு பொருளுங்கிறது ஒரு வேடிக்கை தான். டி ராஜேந்தர் ஒரு பேசு பொருளாக இருந்தார். அவர் மாதிரி அடுக்குமொழி பேச முடியாது. ஒரு காலத்தில் மன்சூர் அலிகான் பேசு பொருளாக இருந்தார். ஒரு கட்டத்தில் பாக்கியராஜ் பேசு பொருளாக இருந்தார். நாட்டாம படம் நடிக்கும் போது சரத்துக்குமார் பேசு பொருளாக தான் இருப்பாங்க. பயன்படும் பொருளாக இருக்க மாட்டாங்க.
பயன்படவே மாட்டாங்க அரசியலுக்கு. அண்ணாமலை உடைய செல்வாக்கு பயன்படுமா, தனி கட்சி தொடங்குவாரா? அதான் சார் இறுதி கேள்வி, பலரும் ஆர்வமா எதிர்பார்க்க. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவார், உறுதியாக தொடங்குவார். திரு விஜயோட இணைவார். விஜயோட இணையதுக்காக தான் அந்த கட்சியை. நோக்கமே அதுக்கு தான். அவ்வளோதான். அடுத்த தலைமுறை அரசியல்னு நாங்கள் ஒன்று உருவாக்குவாங்க, அதில் அண்ணாமலை உருவாக்க போகிறோம். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.